is a fellowship. எவ்வளவு பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியாதுங்க. The presence of God is not prayer. தேவனுடைய பிரசன்னம் ஜெபம் கிடையாது. தேவனுடைய பிரசன்னம் என்னதுங்களா? ஒரு நல்ல உறவு. இன்னைக்கு எனக்கும் கர்த்தருக்கு ஒரு நல்ல உறவு. அதுதான் core of the anointing. anointing குள்ள பிரவேசிக்கிற ஒரு ஆப்ஜெக்ட். அதுதான். அநேக சத்தியங்களை பார்த்துக்கிறேன் இந்த காலகட்டத்துல. நிறைய காட்ஸ் ஜெனரல்னு சொல்லிட்டு எப்படி ஆண்டவர் வித்தியாசமான மனிதர்களை பயன்படுத்தினாரு. அவனுக்குள்ள செய்த என்னது, ஒரு மனுஷன் 40 நாள் இரவும் பகல் ஜெபம் பண்ணிட்டு அவனுக்குள்ள அபிஷேகம் வந்துட முடியுமா, இல்ல வந்துட்டு விசுவாசம் வந்துட முடியுமான்னு சொல்லிட்டு அநேக புஸ்தகங்களை படித்து கொண்டு இருக்கிற நேரத்துல பார்க்கும்போது ஒரு சக்சஸ் கண்டுபிடிச்ச, you need to have a good fellowship with the Holy Spirit. உனக்கு ஒரு நல்ல உறவு பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருந்தா சரி, தேவனை கற்ற எல்லா காரியத்தையும் வாக்கி செய்வார். விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் என்ன பண்ணிட்டேன்னா, மாம்சத்துல இருந்து ஜெபிக்கிறதை விட்டு மறுநாள்ல இருந்து ஆவியில ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ரிசல்ட்டை பார்க்க ஆரம்பித்தேன். அப்ப இது வரைக்கும் செய்ததெல்லாம் மாம்சத்துல செய்தோம். உன்னோட மாம்சத்தின் பிரயாசங்கள் எல்லாம் விருதாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சத்துல என்னெல்லாம் செய்கிறியோ அதெல்லாம் என்னவா இருக்குங்களா, விருதாக இருக்கும். ஆவியில நீ செய். அதான் சொல்றாரு, ஆவியோடும் உண்மையோடும் என்ன பண்ணுங்களா நீங்க, அவரை தொழுது கொள்ளுங்க. என்னத்துக்கு ஆராதிக்கிறோம்? அவருடைய பிரசன்னத்தை போய் ரீச் பண்ண. நீங்க நினைக்கிறீங்களா கர்த்தருக்கு உங்களை பத்தி எதுவுமே தெரியாது நீங்க நினைக்கிறீங்களா? பிசாசானவனுக்கே உங்களை பத்தி இவ்வளவு தெரியும் போது கர்த்தருக்கு உன்னுடைய பாடுகள் தெரியாது நீங்க நினைக்கிறீங்களா? என்னோட ஃபர்ஸ்ட் கேள்விங்க, நீ போய் கொண்டிருக்கிற பாடுகள் கர்த்தருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் சொல்லுங்களேன், இது சத்தியவேதம் சொல்லுகிறது. நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமா இருக்குமா? ஆண்டவர் சொன்னா அவனோட நின்று எல்லாவற்றிலும் என்ன செய்வானுங்களா? விசுவாசிக்கிறவங்க, விசுவாசிக்கிறவங்க. இந்த சகோதரனுடைய பாடு கர்த்தருக்கு தெரியுங்க. அதனாலதான் தெய்வ மனிதர்கள் அனுப்புகிறாங்க. யார் அனுப்புகிறாங்க? அனுப்பின உடனே கூட அற்புதம் நடக்கலைங்க. சில நியமங்கள் இருக்கிறது. என்ன நியமம்? அவருக்கு கீழ்ப்படியணும், விசுவாசத்தை காமிக்கணும், கர்த்தருடைய அனுகிரகத்துக்குள் வரணும். அனுகிரகம் வந்தாதான் நீ எந்த வீட்டுக்கு போனாலும் உனக்கு பொருட்கள் கொடுப்பாங்க. இல்ல எனக்கு காஃபி டம்ளர் மாதிரி உங்களுக்கு சின்ன பொருட்கள் கொடுத்தா என்னதான் அற்புதம். இன்னைக்கெல்லாம் ஊத்தினா கூட என்னதுங்க, ஒன்னும் பிரச்சனை. எவ்வளவுதான் பிடிக்க முடியும் அவ்வளவுதான் என்ன பண்ண முடியுங்க, அந்த அளவுக்கு தான். That is called the measure of faith. ஆனா நீ போய் நிக்கும் போது எனக்கு பாத்திரங்க வேணும்னு சொல்லும் போது எவ்வளவு பெருசு வேணும் தான் கேட்பாங்க. ஒரு சின்னது வேணுமா? இல்லைங்க, என் பிரச்சனை என்னவா இருக்குதுங்க, ரொம்ப பெரிதாக இருக்குதுங்க, பெருசு கொடுங்க. ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய ஒரு பாத்திரத்தை ஒரு அம்மா தூக்கிட்டு வர முடியுமான்னு என்னோட கேள்வி. ஒரு 25 kg டேக்ஷாவை தூக்கிட்டு வர முடியுங்களா? தூக்கி இருக்கிறீங்களா? எனக்கு நான் ஃபர்ஸ்ட் அதான் பிரச்சனை. உங்களை இந்த கேள்வியை நான் கேட்டுக்கூடாது. என்னதுங்க, எப்பனா நேரம் கிடைச்சுன்னு இந்த சமையல் செய்யற கடைங்களுக்கு நீங்க போனீங்கன்னா இவ்வளோ பெருசா ஒரு என்ன இருக்குங்க, ஒரு அண்டா மாதிரி இருக்கும். அது பேர் நல்ல வேலைக்கு அது அண்டா தான் அது பேரு. ஒரு மனுஷன் தூக்கிட்டு வர முடியுமா? அவனுக்கு என்ன பண்றாங்கன்னா அப்படியே உருட்டிட்டே வந்துடுறாங்க. இப்ப நம்ம மாதிரி ஆட்கள் போனா நம்ம உருட்ட வராதே. அதுக்கு தான் நம்ம கூட 2 அசிஸ்டன்ட்ங்க இருக்கிறாங்க. யார் தெரியுங்களா அந்த அசிஸ்டன்ட்ங்க? சொல்லுங்க. 2 பிள்ளைங்க. கட்டளை செய்தது அந்த அம்மாக்கு. ஆனா இந்த அம்மா என்ன செய்யறாங்க தெரியுங்களா? டேய் நான் ஒண்டியா போறேன், எங்க என்ன பண்ண முடியாது, இவ்வளவும் தூக்க முடியாது, நீங்களே என்ன பண்ணோட வாங்கன்னு சொல்லிருக்கலாம் அம்மா. ஆனா ஊழியக்காரர் சொல்லி அனுப்புறாரு, கொஞ்சம் பாத்திரத்தை எடுத்துட்டு அந்த அம்மா ஒண்டி போய் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. வசனம் என்ன சொல்றீங்க? அநேக பாத்திரம். ஹல்லேலூயா. அது வரைக்கும் அந்த ஊழியக்காரர் என்ன செய்துட்டு இருந்தாரு என்னோட கேள்வி. நீ எல்லா வீட்டுக்கும் போய் வாங்கிட்டு வர வரைக்கும் உன் வீட்டுல தான் அந்த வீட்டுல என்ன இல்லைங்க, காஃபி டீ எதுவுமே கிடையாது. வெறும் என்ன இருக்குதுங்களா, ஒரு கொடை என்ன என்ன குடிச்சா என்னங்க, அந்த ஐயா வயல் கட் பக்கம் ஓடுற அப்படி எனக்கு இன்னும் மறக்க முடியாது. திருப்பத்தூர்ல வந்துட்டு ஒரு கூட்டத்தை பிரசங்க எல்லாம் முடிச்சுட்டு பிறகு பாட்டில் எடுத்துட்டு வந்தேன். நான் நினைச்சு வந்துட்டு ஃபேண்டா பெப்சி பாட்டில் என்னதுங்க பாருங்க, அந்த ஃபேண்டா பாட்டில் வந்துட்டு அதுக்குள்ள எண்ணெயை ஊத்திட்டு ஜெபம் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க நினைக்கிறேன். கவனிக்கலைங்க சரியா? அது அரள எண்ணெயா தேங்காய் எண்ணெயா என்னன்னு தெரியலீங்க.
ஆத்திரத்துல என்ன பண்ணிட்டேன், நான் வந்துட்டு ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு வேர்த்து வேற ஊத்திட்டு இருக்குது. அவங்க எடுத்துக்கோன்னு சொல்ற மாதிரி நான் பண்ணுவேன். எடுத்து என்ன பண்ணேங்க, கட 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 கடான்னு குடிச்சிட்டு இருக்கிறேன். 6 பாட்டில் குடிச்சிட்டு இருக்கிறேன். அவங்க உட்காந்து யோசிப்பாங்க, பாஸ்டர் வந்து யாருக்குறது என்ன அவர் குடிச்சிருக்கிறாரு. நான் என்ன நினைச்சு குடிச்சேன்னா, என்னதுங்க தண்ணி நினைச்சிட்டு குடிச்சிட்டேன். அதான் நம்ம ஊர்ல சொல்லுவோம், பெனாயில் ஃப்ரீயா கிடைச்சவங்க நம்ம ஆளுங்க என்ன பண்ணிருப்பாங்க, பால் நினைச்சு குடிப்பாங்க. சோ தண்ணி அந்த பாட்டில் கொடுத்த உடனே என்னது கட 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 கடன்னு எடுத்து குடிச்சிட்டேன். அப்படிதான் தெரியுது வாயில இதுதான் ஒட்டுதே, இது கொஞ்சம் நம்ம என்ன குடிச்சோம் அப்படின்னு அவங்க அந்த பார்த்து சிஸ்டர் கேட்டு, என்னத்துக்கு எடுத்து வந்தீங்க? இல்ல ஜெபம் பண்ணி கொடுப்பீங்க, நான் எடுத்துட்டு வந்தேன். நான் சொன்ன தவறான நேரத்துல வந்து கொடுத்துக்கிறீங்க, நான் ஜெபம் பண்ற கண்டிஷன்ல இப்ப என்ன இல்லைங்க இல்லண்டு ஒருத்து மேல கை வைக்கிற அப்பயே வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் சொன்னேன் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, ஐயாக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேலை இருக்குது, அது போய் உடனே உடனே முடிச்சுட்டு என்ன பண்றேங்க உங்களை வந்து மறுபடியும் நான் சந்திக்கிறேன். மீட்டிங்ஸ்ல இந்த மாதிரிலாம் நடக்குது. சில மீட்டிங்ஸ்ல போகும்போது எங்களுக்கு பாடி கார்டா நிக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவன் நம்ம டீம்ல தான் இருக்காங்க, ஒத்திக்காயா அவனை பேச்சு திட்டி என்னதுங்க நான் பாஸ்டரோட டீம், நீ யார் டீம்ல தானே இப்ப அவர் ஜெபம் பண்ண இந்த மாதிரி கை வைக்கணும். சோ ஒவ்வொரு இடத்துலயும் போகும்போது வித்தியாசமான ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கும். இந்த சகோதரியுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சில காரியத்தை கொண்டு வருகிறார், சூழ்நிலைகள் மாறுகிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க வார்த்தையை அவரு கடைபிடித்து இந்த சாமான எங்க கொண்டு வருகிறாங்க, தன்னுடைய வீட்டுக்கு எடுத்து வந்து சேர்க்கிறாங்க. அது வரைக்கும் ஊழியக்காரர் என்ன செய்கிறார் தெரியுங்களா, கர்த்தர் இடத்துல காத்திருக்கிறார். நீ ரொம்ப பாடுபட்டு வேலை செய்து கொண்டிருக்கிற நேரத்துல ஊழியக்காரர் தேவனுடைய சமூகத்துல என்ன செய்யறாங்க தெரியுங்களா, சொல்லுங்க, காத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய அனுகிரகத்துக்காக காத்துட்டு இருக்கிறோம். நான் சொல்லிட்டேன் ஆண்டவரே இந்த வார்த்தை, நீ அற்புதம் செய்கிறது நீங்க தான் ஆண்டவரே. விசுவாசத்தோட அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, நீங்க தான் செய்யணும் ஆண்டவரே. நீங்க உதவி செய்யலன்னு சொன்ன பிள்ளைங்க நடுத்தருவில் நிற்பாங்க, அவர்கள் என்ன கொண்டு போயிடுவாங்க, ஒரு அடிமையாக கொண்டு போயிடுவாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஊழியக்காரர் என்ன செய்கிறார் தெரியுங்களா, உட்கார்ந்து தீர்க்கதரிசி ஆண்டுடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபிச்சிருப்பாங்க. இது ஒரு 5 நிமிஷத்துல நடந்த ஒரு கதை கிடையாது. ஏன்னா வசனம் சொல்றது அநேக பாத்திரங்களை நீ என்ன பண்ணுங்க கேட்டு வாங்கிட்டு வாப்போம். சில வீட்டுல சொல்லியிருப்பாங்க, இல்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு வீட்டுக்கு போய் சொல்லியிருப்பாங்க, இவன் எங்க வீட்டுல அவ்வளவு பெரிய பாத்திரமே இல்லையே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு வீட்டுக்கு போய் இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, இருக்குது, ஆனா அதுல ஏதோ பொருட்கள் நாங்க போட்டு வச்சிருக்கிறோம், நாங்க எப்படி உங்களுக்கு கொடுக்குறது, எங்க பொருளை நான் எப்படி உங்களுக்கு கொடுக்குறதுன்னு சிலர் சொல்லியிருப்பாங்க. இந்த அம்மா எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பாங்கன்னா, அவருடைய பிரச்சனையானது அவ்வளவு பெரியதாக இருக்கிறதுனால அந்த அம்மா எடுத்த முடிவுகள் என்னதுங்க பயங்கரமா. சில வீட்டுல மூஞ்சிக்கு மேலேயே சொல்லிட்டு இருப்பாங்க, முகத்துக்கு மேலே சொல்லிருப்பாங்க, கொடுக்க முடியாதுங்க, நீங்க தான் கடன் வாங்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு போய் நான் நம்பி கொடுத்தா என்ன இடங்க அது, திருப்பி எங்களுக்கு கிடைக்காது, எங்களுக்கு எல்லாம் தெரியுங்க. This is what people would have told. பட் அந்த அம்மா விசுவாசத்தோட போய் கேட்கிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் பாத்திரங்க வேணாங்க, எங்களுக்கு பாத்திரங்க வேணாங்க, ஊழியக்காரர் வந்திருக்காங்க, எங்களுக்கு பாத்திரங்க வேணாங்க. அந்த ஐயா தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறார். The presence of God to come down. ஒரு வார்த்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைங்க யாருமே விருதாக போனது கிடையாதுங்க. ஹalleluya. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் ஒரே ஒரு வார்த்தை, நீங்க ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்றாரு, நீ அவர் இடத்துல வாங்க விட்டலைன்னா உனக்கு ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. இதே யோவான் 3:23-27 தான் அதுதான் வாசிங்க. நீங்க அவர் இடத்துல என்னங்க, நீங்க யோவான் என்ன சொல்கிறாங்களா, கர்த்தர் இடத்துல இருந்து நீங்க ஆசீர்வாதத்தை என்ன இருக்குதுங்க, அந்த வசனம் வாசிப்பீங்களா, யோவான் புத்தகம் யோவான் 3:27. யோவான் பிரத்யேகமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு ஒளியே அவன் ஒன்றையும் அப்படின்னு வசனா சின்ன ஒரு நயா பேசவனுக்கு கிடைக்காதுன்னு சொல்லுகிறாங்க பாருங்க. ஒன்றையும் நீ என்ன பண்ண முடியாதுங்களா, என்னதுங்களா, பெற்றுக்கொள்ள முடியாது. ஹalleluya. கர்த்தரிடத்தில் நீ பெற்றுக்கொள்ளாத விட்டால் நீ ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வரணும். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டு என்னுடைய ஆண்டுங்க. நான் ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் கர்த்தரை என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். விசுவாசத்தோட அறிக்கையிடுங்க இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. ஹalleluya. இந்த ஆண்டு முடிவுல நீங்க எல்லாருடைய வாயில சாட்சி வரங்க, நான் இப்படி இருந்தேங்க, நான் கர்த்தரை மாற்றிட்டார். God changed my life.
God changed my finance. God changed my family. God changed my children. என்னோட பிள்ளைங்க ஆண்டவர் மாத்தினார், என்னோட ஃபைனான்ஸ் ஆண்டவர் மாத்தினார். விசுவாசத்தோட ஏற்றுக்கணும், நல்ல இதயத்தோட ஏற்றுக்கணும். வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? அப்படியே கீழே வாசிக்கும்போது, உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். ஆமென். எதுக்கு கதவை பூட்டிட்டு இந்த காரியத்தை செய்ய சொல்றாங்க? எதுக்கு கதவை பூட்டி இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய சொல்றாங்க? நம்ம ஆளுங்க சொல்றதுக்கு முன்னாலே செய்வாங்க. என்னதுங்க? நம்ம ஆளுங்க சொல்றதுக்கு முன்பாக செய்வாங்க. என்னத்துக்கு இந்த இந்த காரியத்தை அவர்கள் செய்தாங்க? எனக்கு புரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னவா இருக்கு நினைக்கிறீங்க நீங்க? கதவை பூட்டி அந்த பாத்திரங்களை என்ன பண்ணுங்களா? எல்லாவற்றையும் நிரப்புங்க. நிரப்பின பாத்திரத்தை என்ன பண்ணுங்களா? ஒரு பக்கத்துல வைக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைங்க மற்றவங்க சொல்ல மாட்டாங்க, நான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன். இது அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. என்னதுங்க? ஜெபிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்க? நான் ஜெபிக்கிறேன் 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 ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிற பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டாங்களா? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஜெபிக்கிற பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு நாளும் அவங்க ஜெபிக்கிறாங்க என்ன பண்ண மாட்டாங்க? என்ன தெரியுங்களா? நீ மாம்சத்துல ஜெபிக்கும் போது சத்தம் இருக்கும், நீ ஆவில ஜெபிக்கும் போது சத்தியமா இருக்கும். மாம்சத்துல ஜெபிக்கும் போது என்ன இருக்குங்க? சத்தமா இருக்கும். அவர் கொண்டு போன பாத்திரங்கள் என்ன பாத்திரம் தெரியுங்களா? வெறுமை பாத்திரம். எவ்வளவு இருக்குங்க உள்ளோ? சத்தமா இருக்க, கட 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 கடன்னு இருக்கும். டேக்ஷன் ஆடிட்டே இருக்கும். ஆண்டவர் என்ன பண்ணுகிறாங்களா? நிரப்புகிறார். சத்தத்துல எங்க வாணி சத்தியத்துக்குள் பிரவேசி, கர்த்தர் அற்புதம் செய்வார். அது நரம்பி வழியும். அது எப்படி இருக்குங்க? அது நரம்பி வழியும். இயேசுவின் நாமத்தினால உன் மனாந்தத்தின் பாதைகளை தேவனை கர்த்தர் என்ன செய்வாருங்க? நீரூற்றாக மாற்றுவாரு. ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய அனுகிரகம் மேல பெரிதாக இருக்குங்க. அது நீ நிரப்பிட்டே இருப்பாயா. முதலாவது அற்புதம் எங்க நடக்குது தெரியுங்களா? சபையில கிடையாதுங்க, வீட்டுல நடக்குது. எங்க நடக்குதுங்க அற்புதம்? வீட்டுக்குள் தேவனை கர்த்தர் அற்புதம் செய்வார். குடி இருக்கிற மத்தியில தேவனை கர்த்தர் அற்புதங்களை என்ன பண்ணுவாருங்க? செய்வார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, நீ உள்ள போயிட்டு என்ன செய்ய? நிரம்பின பாத்திரங்களை நீ ஒரு பக்கத்துல நீ என்ன பண்ண? இந்த வசனம் அங்கே முடிஞ்சிருச்சுங்களா? சொல்லுங்க, வாசிங்க. அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். ஆமென். அப்படின்னா அந்த பாத்திரத்தை எடுத்து என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா? இந்த வெறுமையான பாத்திரத்துக்குள்ள ஊற்றும் போது அது என்ன பண்ணல தெரியுங்களா? அது ஸ்டாப் ஆகல. என்ன ஆச்சுங்க? அது நிரம்பிட்டே. இதுதான் அற்புதம். இது பேர் என்னதுங்க? இது பேர் என்னதுங்க? உங்க வீடு ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியுமா? சொல்லுங்க. நிச்சயமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக கல்வாரின் சிலுவை தன் உயிரே தியாகமா கொடுத்தாரு. பக்கத்துல நிக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சு கூட என்ன செய்தார் தெரியுங்களா? தன் ஜீவனை கொடுத்தாரு. நீங்க விசுவாசித்தீங்கன்னா உன்னோட வாழ்க்கையிலும் தேவனை கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஒரு வாட்டி ஆண்டவர் கெட்டியா பிடிச்சுக்கொள்ள அவனோட வாழ்க்கையில தேவனை கர்த்தர் என்ன இருக்குங்க? ஊத்திட்டே இருக்குங்க. அதான் வசனம் 128:2 நீங்க வாசித்தீங்க. கர்த்தருக்கு பயந்து ஏவன் அவருடைய வழியில் நடக்கிற அவன் பாக்கியவான். அவன் எப்படி இருக்கானுங்களா? உன் கையின் பிரயாசத்தை நீ அப்படின்னா இந்த கையில இருந்து நீ எடுத்து நீ ஊத்திட்டே இருப்பியா? அது எப்படி இருக்கா தெரியுங்களா? நீ சாப்பிட்டுட்டே இருப்ப, ஆசீர்வாதமா இருக்கும், நிச்சயமா இருக்கும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு என்ன இருக்குங்களா? பாக்கியமும் நன்மையும் என்ன இருக்குங்க உங்களுக்கு? உனக்கு பாக்கியமும் நன்மையும். ஏன்னா இந்த கைகளை தேவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சு அதை ஊத்திட்டே இருக்கு. அதுதான் இந்த கைகள் ஆண்டவருடைய கைகளில் போய் சேரணும். எந்த கை சேரணுங்க? கர்த்தருடைய கைகளில் போய் சேரணும். நம்ம செய்தாங்க ஒரு விஷயத்தை அவர்கள் முழு இருதயத்தோடு அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க, பெற்றுக்கொண்டாங்க. போய் வாசிச்சேவாங்களே. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம்
கொண்டு வா என்றார். அதற்கு அவன் வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. பாத்தீங்களா, உன்னுடைய வீட்டுல பாத்திரம் குறையும் போதுதான் எண்ணெய் என்ன ஆகுங்களா? எவ்வளவு பாத்திரம் அந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கணும்? இன்னொரு 10 வீட்டுல போய் என்ன பண்ணிருக்கணுங்க? கேட்டு வாங்கிரு. ஒருவேளை அவங்களுக்கு டயர்ட் ஆயிட்டு இருக்கும். இன்னைக்கு கர்த்தரை ஆசீர்வதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். நீ நிரப்படுறதுக்கு உன் பாத்திரம் வெறுமையா இருக்குதா? எந்த பாத்திரம் வெறுமையா இருக்குதோ அந்த பாத்திரம் அதிகமாக ஆண்டவருக்கு என்ன பண்ண முடியுங்க? சொல்லுங்களேன், பெற்றுக்கொள்ளும். ஆண்டவர் பார்த்து நாமளும் சொல்லுவோமா, என்னுடைய பாத்திரத்தை வெறுமையாக மாற்றுங்க ஆண்டவரே. அது நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க நிரப்புவீங்க. ஆண்டவரை பார்த்து முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்து முழங்கால் படித்து வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து பேசுவாங்க. Let's talk to God. நம்ம அந்த பிள்ளைங்களை பார்த்து எங்க சித்தமல்ல ராஜா, சித்தம் என்னோட வாழ்க்கையில் நிறைவேறுச்சு. எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்று. இந்த ஆண்டு எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க கொண்டு வருவீங்க. இந்த ஆண்டு முடிவு வரைக்கும் ஆண்டவரே எங்களோட பாத்திரங்கள் நிரம்பி வழியில் தகப்பாரு. எங்களோட வேலைகள் நிரம்பி வழியில் தகப்பாரு. எங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கை நிரம்பி வழியில் தகப்பாரு. எங்களோட பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழியில் விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுவதாக. கரமன மாத்திரை மேஷகுஸ்வர மாத்திரை கரமன நாத்திரா கரமன நத்திர தாரமா சிகரமா கரமன தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. கரமன தட்டி உற்சாகமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. கர்த்தரோட வரவா, கர்த்தரோட வரவா. என் பாத்திரங்களை தேவன் கர்த்தர் நிரப்புவார். நான் நிரப்புவேன், நான் நிரப்புவேன், நான் நிரப்புவேன், நான் நிரப்புவேன், நான் நிரப்புவேன். அக்கினி அபிஷேகத்தை நான் தேவனை கர்த்தர் கூட நிரப்புவார். உற்சாகமாக கரமன தட்டி ராபா பாபா 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 அப்பாவுடைய தூய கரத்துல ஆண்டவரே நான் விட்டு கொடுக்கிறேன் ராஜா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. வாங்க பிரதர். அசல் என்ன சொல்லுது பாருங்க. both the lungs are clear. But cardiophalangist, chorophalangist angles are clear. Both hilar are normal. Cardi normal in size and control.
நார்மல் ஸ்டடி. இது நார்மல். இது இந்த டாக்குமெண்டேஷன் என்னன்னு சொன்னீங்கன்னா இங்க கொஞ்சம் எடுத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். இதோட ரிப்போர்ட் என்ன சொல்றது பாத்தீங்களா? என்ன சொல்றீங்க? நார்மல் ஸ்டடி, நார்மல். இதுக்கு மேல என்னங்க வேணும்? என்ன பிரதர், நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு வந்தாங்க வீட்டுல? என்ன சொல்லிட்டு வந்தாங்க வீட்டுல நானு? என்ன பிரதர்? உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது பிரதர். நீங்க நார்மல் பிரதர். உங்க சுகர் லெவல் 80 to 120 இது நார்மல் சிம்டம். உங்களுக்கு சுகர் கூட கிடையாதுங்க. இது பாருங்களேன், நான் என்னத்துக்கு நான் சொன்னோம். தயவுசெய்து இது படிங்க. என்ன இருக்குதுங்க, என்ன இருக்குது படிங்க. என்ன ரிப்போர்ட்ஸ் இருக்குது, தயவுசெய்து என்ன பண்ணுங்க. என்ன இது நார்மல் ரிப்போர்ட்டுங்க. மத்தியானம் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து எக்ஸ்ரே ரிப்போர்ட் இப்போ எடுத்ததுக்கும் என்னதுங்க இது? அப்சல்யூட்லி நார்மல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்சடாய் திருச்சபையின் சார்பாக வரவேற்கிறேன். இப்பொழுது கூட நம் மத்தியிலே ஒரு உயிருள்ள சாட்சியை கொடுக்கும்படியாய் ஒரு குடும்பம் வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். உங்களுடைய பெயர் மற்றும் நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? என்னோட பேர் நாடு பிரகாஷ். வேர்ல்டு பைக்கில் வந்து கொண்டிருக்கேன். என்னோட மனைவி சி என்று, சன் சாம்பர் ஜோனாத்தன், டாக்டர் ஜெனிஃபர் சாரன். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை எங்க இடத்துல இப்போது நீங்கள் சொல்லுங்கள். சில காலத்துக்கு முன்பாக நான் ரொம்ப பலவீனமாக இருந்தது. சில வியாதிகள், சில பிரச்சனைகள் மேற்கொள்ள இருந்தது. அந்த பிரச்சனைகளை நான் வந்து அநேக டாக்டர்கள் தேடி கொண்டு போனேன். அநேக ஆயுர்வேதிக்கு தேடி கொண்டு போனேன். ஆனாலும் சில ஆயுர்வேதிக் மாத்திரைகள் கொடுத்தாங்க இருக்குது, இங்கிலீஷ் மாத்திரை கொடுத்தாங்க இருக்குது. அதை நான் சாப்பிட்டேன். ஆனால் சில காலம் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. அப்புறமா அதுவே என்ன ஆயிடுச்சு, எனக்கு ரியாக்ஷன் ஆகிட்டு கோமா ஸ்டேஜ் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலவோ. அம்மா என்ன பேசுகிறேன், நீ இருக்க வார்த்தை என்னான்னு தெரியல எனக்கு. அப்புறமா வந்து தகப்பனாரை நான் கூப்பிட்டு நான் மறைச்சிடுவேன். நீங்கள் ஒழுங்காக வாழ மாட்டேன், என் மனைவியோட பிள்ளைங்க நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கண்ணீரோடு நான் வந்து சொல்லும் பொழுது அப்பொழுது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் எனக்கு புரியல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில காலத்துக்கு முன்னாடி என்னோட கணவர் ரொம்ப வியாதிப்பட்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் மிகவும் அவங்க வந்து மரணப்படுக்கையின் தருவாயில் போனாங்க. நாங்கள் ரொம்பவும் எங்கள் ஃபேமிலியே ரொம்ப துக்கப்பட்டு கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போயிட்டு பார்த்தோம். எல்லா இடத்துலையுமே எனக்கு அது திருப்திகரமாக இல்லை. ஒரு முறை எங்களோட ஃபாஸ்ட் நான் கான்டாக்ட் பண்ணி அவங்க எங்கள் வீட்டுக்கு அவங்களை இன்வைட் பண்ணோம். அப்போ அவங்க வந்து ஜெபிக்கும் பொழுது ஜெபித்த அந்த நேரத்திலேயே என்னோட கணவருக்கு சுகத்தை தேவன் கட்டளையிட்டாரு. இதன் மூலமாக எங்கள் சபை மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ரொம்பவும் தேவனை மகிழ்ப்படுத்தினோம். நீங்கள் இந்த பிரச்சனைக்காக டாக்டர் இடத்துல போனீர்களா? போனோம். டாக்டருடைய கம்ப்யூட்டர் எல்லாம் எக்ஸ்ரா எல்லாம் எடுத்துக்கொண்டு எல்சடாய் திருச்சபையின் மூலமாக உங்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லுங்கள். சபை மூலமாக என்ன நடந்தது என்றால், எனக்காக ஊழியக்காரர்கள் வந்து சபையாளர் வந்து எனக்காக வீட்டில் வந்து நினைச்சு கேள்விப்படணும். எல்சடா மிஷன் சபையில் ஊழியக்காரர் ஜான் பாஸ்டர் வந்து அவர் அற்புதமாக செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படும் பொழுது நான் அவர் வளவழிக்கும் பொழுது வீட்டுக்கு வந்து அவர் எனக்காக வாழப்பட்டு ஜெபிச்சார். அந்த நிமிஷத்துலேயே எனக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தாரு. மரணத்து பல்கையில் இருந்து என்ன கர்த்தர் தூக்கி எடுத்து இன்னைக்கு சாட்சியாக உள்ள நிறுத்தினார். கர்த்தரோட நாமத்துக்கு சொல்றேன். கர்த்தர் உங்களை சுகமாக்கினார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசி. இவருடைய சாட்சியின் மூலமாக அநேக தொடப்பட்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இவர்கள் கடந்து போன அதே பாதையில் ஒருவேளை நீங்களும் கடந்து போய் கொண்டிருக்கலாம். இவர்கள் கர்த்தரை கனப்படுத்தினது போல நீங்களும் கர்த்தரை கனப்படுத்துவீர்கள் என்று சொன்னால், ஒரு வாய்ப்பை கொடுப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தரும் இன்று உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார்.
உங்கள் உங்கள் ஜெபங்களுக்காகவும் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்காகவும் எங்கள் எல்சடாய் திருச்சபை ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறோம். Praise the Lord.